குழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, இந்த வீக் எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மண்டே ஸ்டார்டிங்ல சவுண்ட் விஷால்கிட்ட ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கேமை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இந்த வாரம் மட்டும் இல்லை, கடந்த சில நாட்களாகவே சவுண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா நாமினேஷன். முத்து சவுண்ட் அண்ட் ராணவை குத்துனாங்க. ஜாக் விஷால் அண்ட் பவியை நாமினேட் பண்ணாங்க. ரயான் ராணவ் அண்ட் அருணை குத்தினாங்க. மஞ்சரி அருண் அண்ட் விஷாலை நாமினேட் பண்ணாங்க. சவுண்ட் முத்து அண்ட் ஜாக்கை குத்திட்டாங்க. விஜய் விஷால் தீபக் அண்ட் ஜாக்லினை நாமினேட் பண்ணாங்க. அருண் மஞ்சரி அண்ட் ஜாக்கை நாமினேட் பண்ணாங்க. தீபக் ராணவ் அண்ட் பவியை நாமினேட் பண்ணாங்க. பவி தீபக் அண்ட் ரயானை நாமினேட் பண்ணாங்க. அதன்படி இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க ராணவ், பவித்ரா, தீபக், ரயான், விஷால், அருண், மஞ்சரி, ஜாக்லின். அடுத்ததா கிராசரி டாஸ்க். பட் அதுக்கு முன்னாடி கிராசரி எடுக்க நான் போகட்டாப்பான்னு சவுண்டு கேட்க அதெல்லாம் வேணான்ட்டு முடிச்சு விட்டாரு முத்து. இப்போ டாஸ்க்குள்ள போனா பலூன் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை உடைக்கணும். ஒரு பலூனை உடைச்சா 2000ன்றது படி 4 பலூனை உடைச்சி 8000 ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக டிக்கெட் டு ஃபினாலோட டாஸ்க் 1 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு எல்லாருடைய கையிலையும் பெயிண்ட் அடித்து விட்டாங்க. அந்த பெயிண்ட் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃபேஸில் வைக்கணும். யார் முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம அருண் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கரெக்டாக அவரோட ஃபேஸில் வச்சுட்டாரு. அவருக்கு 2 பாயிண்ட். அடுத்த ரவுண்டில் நம்ம சவுண்டக்கா குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க ஃபோட்டோவுக்கு பதில் ராணவ் ஃபோட்டோவில் வச்சதுனால ராணவுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட மண்டே எபிசோட் முடிஞ்சது. டியூஸ்டேக்கு போனால் டிக்கெட் டு ஃபினாலோட டாஸ்க் 2. இதில் கழுத்தில் தொங்க விட்டுருந்த அவங்க ஃபோட்டோவை எடுத்து யார் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறாங்களோ ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் எலிமினேட் ஆகிடுவாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முத்து ராணவ் ஃபோட்டோவை எடுத்து முடிச்சு விட்டார். அடுத்ததாக அருண் கதையையும் முடிச்சு விட்டார். இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்றதை நினச்சி ரயான் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு முத்துவை காலி பண்ணிட்டாரு. ஆனால் இதை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடின ஓட்டத்தில் ரயான் அண்ட் தீபக்கு உருண்டு பிறண்டதில் சில பல காயங்கள் ஏற்பட்டது. அடுத்ததாக ரயான் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லைனா விஷால், தீபக், மஞ்சரி, பவின்ட்டு, ஜாக்கு, சவுண்டுன்ட்டு எல்லாரையுமே முடிச்சு விட்டார். இந்த ரவுண்டில் ஜெயிச்சு 5 பாயிண்ட்டை இப்போ எடுத்துட்டாரு மிஸ்டர் ரயான். அடுத்ததா இதனோட 11-2 டாஸ்க். பட் இதில் 5 பேருக்கு பாயிண்ட் இல்லை, 3 பேருக்கு தான் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரயானை காலி பண்ணலாம்ட்டு பாய்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு ரயானை காலி பண்ணிட்டாங்க. பட் சும்மா சொல்லக்கூடாது, கேர்ள்ஸ் ஈக்குவலாக செம்ம டஃப் கொடுத்தாங்க. என்ன நடந்தாலும் ரயானோட ஃபோட்டோவை எரிச்சிடணுன்றதுல குறியாக இருந்தார் மிஸ்டர் முத்து. ரயானை காலி பண்ணதும் பிளான் போட்ட மாதிரியே கேர்ள்ஸ் ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீம். இப்போது பாய்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அருண் பொசுக்குன்னு முத்து ஃபோட்டோவை எடுத்து சுத்தியலை எடுக்க போனால் சுத்தியலை காணோம். ராணுவ வச்சுட்டு இருந்தாரு. டே குடுடா அப்படின்னு கேட்டதும் கொடுத்துட்டாங்க. முத்து அவுட். அடுத்ததாக என் தம்பியாவை அவுட் பண்ணுறேன்ட்டு தீபக் ஓடி போய் அருணையும் முடிச்சு விட்டார். அவுட் பண்ணதும் அவரோட ஃபேஸில் ஒரு ஆணவம், கர்ப்பம், சந்தோஷன்ட்டு எல்லாமே கலந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் என் நண்பனையை அவுட் ஆக்குற அப்படின்ட்டு விஷால் தீபக்கை முடிச்சு விட்டார். ஃபைனலி ராணவ் அண்ட் விஷால் இருந்தாங்க. விஷால் தான் ஜெயிச்சாரு. ஸோ விஷாலுக்கு 3 பாயிண்ட், ராணவுக்கு 2 பாயிண்ட், தீபக்கு 1 பாயிண்ட்னு இருந்தது. இதுக்கப்புறம் சிக்கி சின்ன பின்னமானது என்னமோ முத்து தான். பிகாஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஓப்பனாக சொல்லாமல் சமாளித்தாலும் பட் அது பச்சையாக தெரிகிற மாதிரி பண்ணி சிக்கிக்கிட்டாரு. அடுத்ததா டாஸ்க் 3. பல்பில் இருந்து கை எடுத்தால் நின்றோம். ஸோ கை எடுக்காமல் பல்ப் நிற்காமல் பார்த்துக்கணும். அதன்படி அதில் முத்து 3rd பிளேஸ், தீபக் 2nd பிளேஸ், விஷால் 1st பிளேஸ். இப்போதைக்கு ஹை ஸ்கோரில் விஷால் தான் இருக்காரு. டியூஸ்டே இப்படியே முடிஞ்சுது. அடுத்ததாக வெட்னஸ்டே எபிசோடுக்கு போனால் டிக்கெட் டு ஃபினாலேயில் யார் டிசர்வ்ன்ட்டு நீங்களே பேசி நீங்களே முடிவு பண்ணி நீங்களே ஸ்கோர் கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதில் மஞ்சரிக்கு ராணவ், விஷால், ரயனோட ஒவ்வொரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்த டாஸ்க் நேம் டெலிஃபோன் மணி போல் சிரித்தவள் இவளா. ஃபோன் வரும், ஃபோனை எடுக்கிறவங்க கிட்ட ஒரு டாஸ்க் சொல்லுவாங்க, அதை அவங்களுக்காக வேற ஒருத்தர் பண்ணணும். இதுதான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்ததும் ரயான் அண்ட் முத்து தான் ஓடி வந்து முத்து ஃபோனை எடுத்துட்டாரு. அவருக்கு கப்பை 1லேருந்து 100 வரை ஸ்ட்ரைட்டாக அடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்காக இந்த டாஸ்க்கை ரயான் பண்ணுவார்னு சொன்னதும் ரயானும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. பட் என்ன ஜெயிக்க தான் முடியல. அடுத்ததாக கால் வந்ததும் தீபக் அண்ணன் எடுத்தார். 360 செகண்ட்ஸில் 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு சொல்லவே தீபக் ராணாவை செலக்ட் பண்ணாங்க. அந்த பீஸும் அதனோட பெஸ்ட்டை கொடுத்தது. பட் என்ன ஜெயிக்க தான் முடியல. அடுத்த கால் ஜாக் எடுத்தார்.
இவங்களுக்கு என்ன டாஸ்க்னா செலக்ட் பண்ணுற பர்சன் இதுக்கு மேலே கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஜாக் அருணை செலக்ட் பண்ணி, இல்லை அருண் நீங்கள் எனக்காக விளையாட வேணான்ட்டுலாம் இல்லை, இந்த டாஸ்க்கு நம்ம ட்ரா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கை இவர் பண்ண மாட்டான்னு சொல்லி -1 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துட்டாங்க. அடுத்தபடியாக காலை சவுண்டு தான் அட்டன் பண்ணாங்க. இவங்களுக்கு 45 மினிட்ஸில் நாங்கள் கொடுக்குற செட் மீல்ஸை சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு விஷாலை சூஸ் பண்ணாங்க. விஷாலும் சாப்பிட ட்ரை பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டாரு. இன்னும் 5 மினிட்ஸ் இருந்தால் முடிச்சிருப்பாரு. பட் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்களாலையும் ஜெயிக்க முடியல. அடுத்ததாக இன்னொரு டாஸ்க், ஒரு ஸ்டிக்கில் ஒரு டப்பாவை வச்சு கம்மி டெஸ்டினேஷனில் கம்மி டைமில் டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் முத்து, செகண்டில் ரயான், தேர்டில் ஜாக், ஃபோர்த் தீபக், ஃபிஃப்த்து பவி. இப்போது டாப்பில் ரயான் தான் இருக்கார். லாஸ்ட்டாக 5 பீஸாவை எடுத்துகிட்டு வச்சுட்டு இதை சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணான்றவங்களுக்கு எடுத்து சாப்பிடலான்னு சொல்லவே, மனிதாபிமானத்தின் காரணமாக ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கவங்கெல்லாம் எங்களுக்கு பாயிண்ட் வேணாம், நீங்கள் சாப்பிடாம இருந்து நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கங்கன்ட்டு லோயஸ்ட்டில் இருக்க ஒரு 5 பேருக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம தேர்ஸ்டே கதை ஸ்டார்டிங்கில் நியூ இயர்க்கு கேக் வெட்டிட்டு டாஸ்க்கு போயிட்டாங்க. கேம் என்னன்னா அங்கே இருக்க எல்லார் ஃபோட்டோவையும் கீழே விழ வைக்கணும். இதன்படி அருண் தோத்துட்டாரு. ஸோ அவருக்கு 0. அடுத்ததாக ரயான் எல்லாத்தையுமே தள்ளிட்டாரு. இப்போ அவரோட பாயிண்ட் 10+3ன்றதுனால 13 பாயிண்ட். ஜாக்கோட மார்க் ஃபுல்லாக சவுண்டுக்கு போயிடுச்சு. அடுத்ததாக பவி முத்து மஞ்சரியை தள்ள முடியலன்றதுனால பவியோட பாயிண்ட் முத்து மஞ்சரிக்கு போயிடுச்சு. அடுத்ததாக தீபக் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. சவுண்டும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்டும் கிடச்சிது. இந்த கேம் முடிவில் ரயான் அண்ட் சவுண்ட் 2 பேரும் 13 பாயிண்ட்ஸ், விஷால், ஜாக், பவி, அருண் 0 பாயிண்ட்ஸ், முத்து 11 பாயிண்ட்ஸ், மஞ்சரி 12 பாயிண்ட்ஸ், தீபக் 10, ராணவ் 9 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அடுத்ததாக ஒரு கால் வந்தது. மஞ்சரி எடுத்தாங்க. ஹேர் கலர் பண்ணணும்னு சொல்லவே ரயானை செலக்ட் பண்ணி அவரும் ஹேர் கலர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதன்படி ரயானுக்கு 15 பாயிண்ட்ஸில் இருக்காரு. அடுத்ததாக ஒரு ட்ரம் டாஸ்க் வச்சாங்க. இதனோட முடிவா இல்லை இன்னும் முடிவு வரல. ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரைடேக்கு போனால் ஃபோன் வந்தது. ரயான் அண்ட் அருண் ஓடி போய் ஃபோன் எடுக்க அருண் தான் எடுத்து பேசினாரு. இப்போ டாஸ்க் என்னன்னா பால்ஸை சேஞ்ச் பண்ணணும். பட் ஜாக்கு மாற்றி போடுறேன்னு சொல்லிட்டு அதே பாஸ்கெட்டில் அதே கலர் பாலை போட்டுட்டாங்க. ஸோ இதுலேயும் ஜெயிக்க முடியல. அடுத்ததாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் டாஸ்க் நம்பர் 10. பட் இதில் லீஸ்டில் இருக்கவங்க கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த டாஸ்கில் தீபக், முத்து, ரயான் தான் டைம்குள்ளே முடிச்சிருக்காங்க. பட் ரிசல்ட்டுன்னு கேட்டால் சாட்டர்டே தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதுனால சாட்டர்டே என்ன நடக்குதுன்றதை இந்த டாஸ்கில் யார் ஜெயிச்சாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். டாடா.